முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலைவணியில் இருக்க காலை 7 மணி அளவில் இந்த என்பது பதிவு செய்யப்படுகிறது. நேற்று இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், நள்ளிரவு 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேல நேரலையில உங்களிடம் தெளிவாக இந்த நிகழ்வை பற்றியும் இந்த நிகழ்வுடைய நகர்வை பற்றியும் நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி, தற்போதைய நிலவரப்படி மேகங்கள் தொடர்ந்து வலுவாக சென்னைக்கு நேர்கிழக்கே தற்போது அந்த வலுவான மேக கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக இரவு 13 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவளிக்கிறது. அதாவது அதிகாலை நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த தீவிர மேக கூட்டங்கள் இன்னும் வரல, உள்ள கடல்ல தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று நைட்டே 10, 11 மணி 12 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேக்கேஜ் முடிவடைய தாமதமானது. அதுக்கப்புறம் 3வது பேக்கேஜ் முடிவடைய தாமதமானது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரொட்டேஷன் 4வது பேக்கேஜ் வந்து உள்ள வர தொடங்கும் இனிமே. ஸோ இந்த பேக்கேஜ் கிளவுட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர தொடங்கும் போது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழை அளவுகள் குறையுமா அல்லது கூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கப்பட்ட அளவுகள் இப்போது வரைக்கும் மாற்றம் இல்லை. 13 சென்டிமீட்டர் சென்னையில வந்திருக்கிறது ஒரு பகுதியில். திருவள்ளூர் மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் வந்திருக்கிறது. 2 பகுதியிலுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கிறது. தற்போதைய வானிலை நிலவரப்படி குஜராத்தில் இன்று கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் புயல் சின்னம் குஜராத் அருகாமையில் இருக்கக்கூடிய புயல் சின்னம் இன்று கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அந்த குஜராத் சிஸ்டம் கரையை கடந்த பிறகு, அது செயலிழந்த பிறகு வட இந்திய குளிரலை நம்மளுடைய தென்னிந்திய பகுதிக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில அந்த குஜராத் சிஸ்டம் தற்போது கரையை கடக்காமல் இன்னும் 4 தினங்களுக்கு அது அதே இடத்தில் நிலவும் அப்படின்ற மாதிரி இந்த மாடல்ஸோடைய அப்டேட் குறிப்பிடுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வட இந்திய குளிரலை மற்றும் அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக எங்கேயுமே கரையை கடக்க முடியாம அதே இடத்தில் மறுபடியும் அந்த நிகழ்வு அங்கனக்குள்ளே வச்சிருக்கு. எங்கேயுமே அதனால பயன் இப்போ மும்பை, மேற்கு இந்திய மாநிலங்களுக்கு ஓரளவுக்கு பயன் கொடுத்தது, நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன் கொடுத்தது. இந்த நிலையில இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக தற்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு லைவ்ல ஷோ பண்றேன். 508 கிலோமீட்டர் தொலைவுல இந்த சிஸ்டம் என்பது அந்த பகுதியில் நிலவி வருகிறது. அதே மாதிரி நம்மளுடைய இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மன்தா புயல் வந்து சென்னையில இருந்து சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்துல இருக்கு. சிஸ்டம் இன்னும் லேண்ட்ஃபால் ஆகல. லேண்ட்ஃபால் வந்து இன்னைக்கு நைட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயவாடா முதல் விசாகப்பட்டினம் இடையே கரையை கடக்குன்ற மாதிரி அனைத்து மாடலும் சொல்லியிருக்காங்க. நம்ம குறிப்பிட்டதன் அடிப்படையில தற்போது வரைக்கும் நிகழ்வு சாதாரண நிகழ்வாக வலுவிழந்துரும். முதல்ல வலுவிழக்கும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து வலுவிழக்க தொடங்கும். ஏற்கனவே நேற்று இருந்த தீவிரத்தை விட தற்போது தீவிரம் சற்று குறைந்துதான் காணப்படுகிறது. மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரம் குறையும். வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரம் குறைந்து நிகழ்வு கரையை கடப்பதற்கு முன்னாடியே செயலிழந்து தாழ்வு மண்டலமாக வெளிசுற்று பகுதி விசாகப்பட்டினமோ அல்லது விஜயவாடாவோ தொடக்கூடும். அந்த விஜயவாடா பகுதிகளை வெளிசுற்று மட்டும்தான் தொடும். உள்ள நிகழ்வு போகாது. பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். மையம் உள்ள லேண்ட்ஃபால் ஆகி உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு வரைக்கும் கிடையாது. ஸோ இது வந்து தற்போதைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த நிகழ்வு கரையை கடக்காமல் அதே இடத்தில் நின்று திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்கப்பட்டதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன, இந்த குஜராத் சிஸ்டம் வந்து இன்னும் உள்ள போயிருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். இந்த சிஸ்டத்தை இன்னும் உள்ள போக விடாம ரொம்ப சாதகப்படுத்தி இருக்கும். அந்த சிஸ்டம் அங்க இருக்கிறதுனால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் இந்த நிகழ்வுக்கு பெரிய அளவுக்கு இடையூறு கொடுக்க முடியல. அதனால இந்த நிகழ்வு சீராக நகர்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. அதே போன்று வந்து மழையை பொறுத்தவரையில இன்று பிற்பகல் வரைக்கும் சென்னையில தீவிரமான மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று பிற்பகலுக்கு பிறகு மழை குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. படிப்படியாக மழை நீடிக்கும். அதே சமயங்களில் நிகழ்வு நகர்வு மற்றும் அதனை பொறுத்து தான் நம்ம பேசணும். இப்ப வரைக்கும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இனி வரக்கூடிய மணி நேரங்கள் இதே அளவுல இதே ஸ்பீட்ல நகருமா அப்படின்றத பொறுமையா பார்க்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல 4ஆம் தேதிக்கு மேல 4 அல்லது 5ஆம் தேதிக்கு மேல ஒரு புதிய புயல் சின்னம் ஒன்று வங்கக்கடல்ல உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு குறைந்த காற்று தாழ்வு நிலையாக உருவாகி படிப்படியாக தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. 6 மற்றும் 7, 8 தேதிகளில் உறுதியாக தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு கன முதல் மேகன மழையை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு நிகழ்வு காணப்படுகிறது. அதை பற்றி நான் வரக்கூடிய நாட்களை தெளிவா பேசுறேன். வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். குறிப்பாக வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.